இந்த கோயில் சார் திரு இன்னம்பூர், அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயில் வந்து இன்னம்பூர். இந்த அம்பாள் பேர் வந்து சுகந்தாம்பாள்னு பேர். சுவாமி பேர் வந்து எழுத்தரிநாதர். இது பாடல் பெற்ற ஸ்தலம், 45வது ஸ்தலம். யாருக்காவது தனுசு லக்னம், மீன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். யாராவது ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. புதனுடைய நட்சத்திரம். புதன்னா கல்வி, புதன்னா படிப்பு, புதன்னா வேலை. ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க. புதன்னா கல்வி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு மேலும் மேலும் உயர்வை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். யாராவது அரசாங்க வேலையில் இருக்காங்க, அரசாங்க வேலையில் நிறைய தொந்தரவாக இருக்குது, அதாவது உயர் அதிகாரிகளுக்கும், இப்போ இராணுவத்தில், மிலிட்ரியில், கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, ஏன்னா ஐராவதம், யானைன்னா குரு, யானைன்னா அரசாங்கம். ஐராவதம் வந்து யானை வந்து வழிபட்ட ஸ்தலம். அந்த கோயிலோட விமானத்தை பார்த்தீங்கன்னாவே, இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு விமானத்தை பார்த்தீங்கன்னாவே, அதாவது வந்து யானை எப்படி இருக்கோ அந்த வடிவத்தில், அதாவது ரவுண்டு வடிவத்தில் இல்லாமல் யானை வடிவத்தில் இருக்குங்கிற இந்த கோயிலோட விமானம் வந்து யானை வடிவத்தில் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த கோயிலில் வேலை செஞ்ச வந்து கோயில் அர்ச்சகர் டெய்லி அந்த கோயிலோட கணக்கு வழக்க மண்ணங்கட்ட போய் சொல்லணும். எல்லா நாளும் கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு நாள் ஏதோ கணக்கு வழக்கு சொல்கிறப்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி மன்னர் கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த கோயிலோட அர்ச்சகர், அதாவது கோவிலோடைய குருக்கள் புலம்பிட்டு இருந்தப்ப அவருக்கு பதிலாக போய் எழுத்தறிநாதரே இறங்கி மன்னனுக்கு முதல் நாளே போய் கனவுல கணக்கு வழக்கெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நீ வந்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே, உன்னுடைய கணக்கெல்லாம் சரியாக இருக்க. இந்த சுவாமியை போய் பார்த்தீங்கன்னா ஜடாமுடியோடு இருக்கும்.